ஹாய் ஹலோ ப்ரோ, எல்லோரும் எப்படி ப்ரோ இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். என்ன பொங்கல் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்காதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் தான் இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர். ஸோ இது வந்து ஒரு பிசி வெர்ஷன் தான், பட் மொபைலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஓப்பனிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா $10,000 வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கடையை ரன் பண்ணணும். அதாவது ஒரு கேம் கேஃபே வந்து பார்த்தா ரன் பண்ணணும். அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கடன் வாங்கினேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $10,000 நான் வந்து கடனாக வாங்கிட்டேன். ஸோ அது இருங்க, சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கேமில். அதே மாதிரி தான் இந்த கேமில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பக் இருக்குது. அதே மாதிரி தான் கான்செப்டும் ஓகே, சூப்பரான ஒரு கேம் தான். பட் நிறைய பக் இருக்குது இந்த கேமில். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட் பண்ணியிருப்பேன். பட் என்ன ஆகுதுன்னா, கேம் வந்து நம்ம கடையை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லுது லேக் ஆகுது. ஸோ அது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு. இருங்க கொஞ்சம் நான் போய் நெட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நெட்டு ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னடா இது செவுரா ஏதோ ஒரு காரணம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கேமில் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கடி போடுவானுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக காண்டாகும். ஸோ ஓகே, ஒரு மொபைல் கேமுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான டீட்டெயிலிங் கொடுத்துருக்கானுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரிட்ஜை ஆக்சஸ் பண்ண முடியுங்க. ஓகே, உள்ள என்ன இருக்குது? பீட்ஸா இருக்குது. ஸோ நம்ம பீட்ஸாவை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹங்கர் ஏற்றிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 2 நம்ம ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்சால் போய் அதையும் பாருங்கள். ஓகே, நான் அப்படியே ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் அதுக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம வெளியே போகிறோம். எனக்கு சென்சிட்டிவிட்டி ஓகே, இப்போ சென்சிட்டிவிட்டி நான் கொஞ்சம் கம்மியாக வச்சு பார்க்குறேன். ஐயோ, சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சு இந்த லட்சணத்தில் எனக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே, என்னடா ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஓகே இது ஓகே, நான் இதை வந்து வாங்கிட்டேன். இது எதுக்காகனா, ஹையஸ்ட் ரேட் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிசினா அது கண்டிப்பாக இது தான். ஓகேவா, இதுதான் அந்த பிசி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஃபாக்ஸ் ப்ரோ கேஃபே. என்ன ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோவில் ஸ்பேஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் வைக்க முடியல. அதனால தான் அது அந்த லட்சணத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதுதான் இருக்குது ஹையஸ்ட் கிரேட் பிசி. ஓகே, இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கடையை க்ளோஸ் பண்ணி ஓகே பாருங்களேன் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. என்னுடைய கடை புதுசாக வாங்கினேங்க. அது புதுசாக ஒரு கடையை வாங்கி கடைசியில் ஐயோ, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடையை வாங்கினா தயவு செஞ்சு அந்த ஓனர்கிட்ட நான் வந்து சொல்லிடுவேன், இந்த மாதிரி கடையை எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, முக்கால்வாசி வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அதான் இந்த கேஃபேயோடைய போஸ்டரு. நான் சொல்லலை, இந்த கேமில் நிறைய பக் இருக்குது. ஸோ அதனால தான் சென்சிட்டிவிட்டி நான் வந்து இவ்வளோ அதிகப்படுத்தியும் அந்தளவுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த கேமில். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேம் தான். பட் ஆனால் அப்படி பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிசி கேம் இல்லையா. ஸோ அதனால் பிசியில் வந்து நிறைய பேர் இது வந்து ப்ளே பண்ணுவாங்க இங்கே. ஸோ அதனால் பெரிய அளவுக்கு இதை பற்றி அவங்க வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லை, இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 2 ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ளே பண்ணிட்டோம். இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 1 ஆக்சுவலி நான் வந்து ப்ளே பண்ணுவேன். அதாவது நான் இன்டர்நெட் கேஃப் 2 டவுன்லோட் பண்ணுறேனுங்கிற மூட்லேயே நான் இப்போ அப்போ இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து தேடினேன் ப்ளே ஸ்டோர் இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 1ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கிடைக்கல. ஓகே, இதுதான் இருக்கிறது ஹையஸ்ட் கிரேடு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஒரு ப்ராடக்ட்டு நம்ம பிசி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நான் டேபிள் மட்டும் கொஞ்சம் கம்மியான ஸ்டாரில் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்குது கம்ப்யூட்டர் டேபிள்லே. 3.5 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, 2.5 ஸ்டாரா, அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. மானிட்டர்லேயும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 4 ஸ்டார் தான். சேரில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டார் இருக்கக்கூடிய வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பிங்க் கலர் வந்து அந்த எல்லோ கலர் வந்து இல்லை, எல்லோ கலர் அது வந்து ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு கலரை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஒரு பர்பஸ் இருக்குது அதுக்கு. ஐயோ, ஓப்பன் பண்ணிட்டேன்னு பரவாயில்ல. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிங்கடி ஐயோ எங்க நான் பொருள் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே ஓட்டுறேன். ஓகே, மவுஸு அந்த தம்மா துண்டு மவுஸுக்கு தாத்தண்டி புட்டியை பார்த்தீங்களா. ஓகே, பேக்கேஜிங் சேஃப் ஆகும். இருக்கிற பொருளையும் நான் அப்படியே உள்ளே போட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். என்ன ப்ரோ இப்படி கொச்ச இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருங்க
ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது வழியே போக முடியும் எனக்கு. இது நம்ம அன்லாக் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல போட்டு விட்ருவோம் கரெக்டாக. அப்படியே சூப்பர். இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்மூத்தாக ரொட்டேட். கரெக்டாக பொசிஷன். நீங்கள் இந்த கேமில் ஒரே ஒரு விஷயம் காண்டாகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி தான் பர்ஃபெக்டாக வச்சாலுமே கூட இங்கே வரவனுங்க சேரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி நம்ம வந்து உட்காருவோங்கிற எண்ணமே கிடையாது. அப்படியே எழுந்திரிச்சிடும். அப்படி எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நாசமாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சீட்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோ நான் வந்து பண்ணணும்னு இருக்கேன். ரியல் லைஃப், அதாவது உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சைடில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க, உண்மையாக சொல்லணும். இந்த கொஞ்ச நேரமே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது பயங்கரமாக. ஒரு வீடியோ எடிட் பண்ணால் கூட வீடியோ எடிட் பண்ணணுமாங்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்து நம்ம வந்து மிஸ்டர் மீட்டுக்கு ஜம்ப் பண்ணோம். கால் ஆஃப் டியூட்டி ஸ்டோரி கேம் பிளே நான் வந்து பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, எல்லாம் கால கொடுங்க, டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் உண்மையான. டைம் இருக்குது, டைம் எவ்வளோ இருக்குது என்கிட்ட, ஆனால் எனக்கு தான் மூடு இல்லை. அதான் உண்மை. அதுதான் நிகரான உண்மை. அதான் எப்படி உங்கள்கிட்ட தட் இஸ் த ட்ரூ, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, நம்ம வந்து நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இன்னும் நம்ம என்ன வாங்கலாம்னா ப்ளே ஸ்டேஷன் வாங்கலாம். ஸோ அதுக்கு இன்னும் காசு தேவை நம்மளுக்கு. ஆர்கேட் மிஷின் இருக்குது, அதையும் வாங்கி போடலாம். இப்போ என்னென்னா என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது. ஒரு ஏசி வாங்கலாமா? ஓகே, வாங்கிடுவோம். இங்கே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா டெம்பரேச்சர் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னு வாங்கிங்களேன், அவங்க யாருமே ரொம்ப நேரத்துக்கு தங்க மாட்டானுங்க. அதே மாதிரி ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அது நம்மளுக்கு பிரச்சனை. நம்மளுக்கு நம்மளால் வால்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியும் போல. ஓகே, ஒரு கஸ்டமர் உள்ளே போயிட்டாரு. வாங்க, நம்ம அது என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம அதை பார்த்துருவோம். உள்ளே என்ன இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு? ஏதோ கார் கேம் விளையாண்டுக்கிட்டுறாரு. கார் ரேசிங் கேமா அது ஏதோ ஒன்று கார் ரேசிங் கேம் ஒன்று ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. இந்த வால்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஏதோ சிமெண்ட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணி ஏசி வந்தாச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணால் அது வந்து கீழே போடணும். சார் காசு கொடுங்க சார் காசு கொடுறா. டேய், பேட்டருக்க காசை கொடு, இல்லைன்னா உன் மண்டேல ஓட்டா. ஓகே, காசை கொடுத்துட்டாரு. பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன், அதாவது பார்க்குறதுக்கு பரதேசமாக இருந்தாலும் குணத்தில் ஜென்டில்மேனுங்க அவர். ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேரில் வந்து பாலிஷாக இருப்பானுங்க, நல்ல பலன்னு கோட் சூட் போட்டு பாலிஷாக இருப்பானுங்க. பட் ஆனால் அவனுங்க யாரும் உண்மையாக அவங்களுக்கு வந்து இருக்க மாட்டானுங்க. எவன் நம்மளுக்கு இவன் வந்து கழிச்சுன்னு நினச்சானா அவன் தான் உண்மையாக இருப்பான். அது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். ஏமா பொண்ணே, நெட் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஓகே, ஆக்சுவலி நெட்டு ஆஃப் பண்ணேன். நான் இப்போ எதுக்காக உங்களுக்கு வந்து கவுத்தேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இருங்க, நான் திருமணில் வந்து உட்காந்துக்கிறேன். நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் வந்து ரேட்டிங்கு, கேம்ஸ் இருக்குது, GTA 6 இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, நம்மளால் மைனிங் பண்ண முடியும். அதுக்கு இது என்னது, இது வேறு எதுக்கும் பில்லுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்குது. 2 ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் இருக்குது, லாக்கில் இருக்கு. ஓகே, மேடம் வந்து ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணுவாங்க. பண்ணட்டும். டேய், என்னடா பார்க்குற? திருட்டு பையங்க நம்மளை வந்து நம்ம கடையில் ஏதாவது ஒன்று ஆட்டே போடணுன்னு தான் பார்ப்பான். இது நான் எதுக்கும் கட்டை எடுத்து ரெட்டி அப்படியே ஓடிடு. இல்லை, இவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசக்கிருமி மாதிரி, இவனெல்லாம் அடித்து கொண்டாதான் சரிப்பட்டுவான். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் விசக்கிரமையோட மோசமானுங்க. ஓகே, இவனை வந்து போட்டு தள்ளி வச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். பேட்டுக்கு தினம் வேலை வந்துடுவாங்க. இல்லை, பொண்ணாக இருக்கிறதுனால அப்படி என்ன பண்ணாது. பொம்பளை பிள்ளை என்றைக்குமே என்ன மூஞ்சுமா திடீர் இருக்குது. ஓகே, நல்லா காசு கொடுத்துருச்சு. அவங்க கோவமாக இருந்தது ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, கோவமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம போயிடுவாங்க. ஓகே, இதுதான் இருக்கிறதுல டாப் ஹையஸ்ட் கிரேட்.
இன்றைக்கி பார்த்து இப்படி கொட்டா நமக்கு இதுதான் ஹையஸ்ட் கிரேட் டேபிள். ஸோ அதனால இதை வந்து வாங்கினேன். இது வந்து டிவி டேபிள்னு போட்டிருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்பென்சிவான கேமிங் சேர். இதுக்கு நான் வந்து போட்டுறேன். நான் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஃபேன். அதனால ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எக்ஸ்பென்சிவான ஒன்று வைக்கிறேன். அவன் அந்த கஸ்டமர் எப்போ வந்தார்? ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் டிவி 13 இன்ச்சுன்னு இருக்குது. 13 இன்ச்சா இது? ஐயோ, 13 இன்ச்சு 20 இன்ச்சு. ஓகே, வால் மவுண்டட் டிவி. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்லாம் வச்சு. நான் வந்து அதே சைடு திருப்பணும் போல இருக்குங்க. ஓகே, நான் வந்து திருப்பிடுறேன். ஓகே, என்ன ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேம் பிளேயும் முடிய போகுது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, அதுதான் PS5 PS6 அது எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஓகே, PS6 வாங்குகிறோம். ரியல் லைஃப்பில் வாங்க முடியாது, ஏன்னா அது இன்னும் லான்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அது சாரி ப்ரோ, இப்போ தான் சாப்பிட்டான் தான். ஸோ அப்படி ஒன்று வந்தால் கூட அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். PS5 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். இதில் வந்து PS6னா என்னுடைய கேல்குலேஷன் கரெக்டுனா PS6க்கு வந்து கண்டிப்பாக GTA 6ம் வரும்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லுது ப்ரைஸுக்கு தான் அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆஹா மக்களே, இதோ உண்மையான இந்த நாட்டின் குடிமகன். இவர் தான் உண்மையான குடிமகன். பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கோலன்னு வந்திருக்காரு. குடிமகன் நல்லா குடிச்சிருக்காரு போலையே. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் குடிமகன். ஆனால் ஹோம்லெஸ் மேன் தான் இவன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து குடிமகன்னே கூப்பிடுவோம், ஏன்னா நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஓகே, PS6 நமக்கு வந்துருச்சு. ஓகே, PS6 அன்பாக்ஸ் பண்ணுறா. PS6 PS5 சரிங்க, PS5 தானுங்க. ஆமாம், PS5. சாரி, நான் கொஞ்சம் அந்த என்னடா டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா வைக்க முடியல இதை? ஓகே ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இதுக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இதை நான் வந்து விற்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் தான். இன்னும் நிறைய எபிசோடு வரப்போகுது இந்த இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டரில். இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 2K போயிடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க. பை பாய், டாட்டா, see you again buddy.